தினமும் குளிக்கிறீங்க, ஆனா சரியா குளிக்கிறீங்களா? ஆயில் பாத்னு சிம்பிளா நினைக்காதீங்க. இது ஒரு ஃபுல் பாடி ட்ரீட்மெண்ட். எந்தெந்த நாள்ல குளிக்கணும், எந்தெந்த டைமிங்ல குளிக்கணும், என்னென்ன தேய்ச்சி குளிக்கணும், சித்த மருத்துவம் பஞ்சகர்ப்ப விதிப்படி குளிக்க சொல்லுது. வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. இன்னைக்கு எண்ணெய் குளியலை பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே குளியல்னாலே எதுக்கு குளிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்யறதுனால ஏற்படுற டயர்ட்னஸை போக்குறதுக்கும், உடற்பயிற்சி ஹார்ட் ஒர்க் செய்யும் போது ஏற்படுற ஸ்வெட்டிங்கை போக்குறதுக்கும், தூக்கத்தினால ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை போக்குறதுக்கும் குளிக்கிறோம். அதனால குளியல் எப்பயுமே கண்ட ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதாவது தலையை விட்டுட்டு உடலுக்கு மட்டும் குளிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி ஊத்தாத இந்த சிரசுக்கு போய் அந்த தோஷம் அஃபெக்ட் ஆயிருது. எண்ணெய் குளியல்ல என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கு. அதாவது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால உடல் உள்ளுறுப்புகள்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியேறி உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாகுது. இந்த உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாகும் போது உடல் வன்மையாகுது, உடல் தேஜஸ் ஆகுது. என்னென்னலாம் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய், பசு நெய், தைலங்கள், அதாவது ஹெர்பல்லாம் போட்டு, இப்போ கரிசலாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம், அரக்கீரை தைலம், இந்த மாதிரி தைலங்களும் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதே ஆண்களா இருந்தா புதன் சனிக்கிழமையிலையும், பெண்களா இருந்தா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையும் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். எண்ணெயை எப்பயுமே சூடு பண்ணி தான் தேய்க்கணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வாத தேகியா இருந்தா வெள்ளைப்பூண்டு சேர்த்து குளிச்சுக்கலாம். பித்த தேகியா இருந்தா சீரகம் சேர்த்துக்கலாம். கபதேகியா இருந்தா மிளகு அல்லது மிளகா சேர்த்து குளிக்கலாம். இப்போ நமக்கு எந்த பாடினே தெரியல அப்படின்னா, இது 3ஐயுமே சேர்த்து போட்டு அதை சூடு பண்ணி, எண்ணெயில சூடு பண்ணி அந்த எண்ணெயை தலையில இருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். இதுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எப்பயுமே சுத்தமான நல்லெண்ணெயை காதுல 3 சொட்டு விடணும், மூக்குல 2 சொட்டு, கண்ணுல ஒரு சொட்டு விட்டுக்கலாம். இப்படி கண்ணுல எண்ணெய் விடும்போது காது சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகுது, காதை ஆரோக்கியமா பாதுகாக்குது. ஏன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டே வரும்போது அந்த ஏஜிங்ல நமக்கு காது மந்தம், காது அடைப்பு, காது கேட்கறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த மாதிரி எண்ணெய்களை கண்ணு, காது, மூக்கு எல்லாம் விட்டுட்டே வரணும். ஸோ இப்போ கண்ணில் விடும்போது காது ஆரோக்கியமா இருக்குது, காதுல விடும்போது தலைக்கு ஆரோக்கியம். அதாவது தலைக்கு அப்படின்றதுனாலே மூளைக்கும் மூளை நரம்புகளுக்கும் தான் ஆரோக்கியத்தை கொடுக்குது. பாதத்துல எண்ணெய் தேய்க்கும் போது கண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடற்பிணிகள் அத்தனையும் விலகுது. சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு மாதமும் இந்தந்த டயத்துக்குள்ள குளிச்சிடணும் எண்ணெய் தேய்ச்சி அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இது எப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை, வைகாசி இந்த 2 மாதங்கள்லயும் காலையில 8 மணிக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். ஆனி, ஆடி இந்த 2 மாசமும் காலையில 9:15க்குள்ள குளிச்சிடணும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மாதங்களும் காலையில 7:45க்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். மார்கழி, தை 2 மாதங்களும் 6:45க்குள்ள குளிச்சிடணும். மாசி, பங்குனி இந்த 2 மாதங்கள்ல காலையில 7:15க்குள்ளேயே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். இது சித்த மருத்துவம் சொன்ன எண்ணெய் குளியலுக்கான கால விதி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய், தைலங்கள் தேய்ச்சி குளிக்கும் போது சீயக்காய் தேய்ச்சி குளிக்கலாம். இதே பசு நெய் தேய்ச்சி குளிக்கும் போது பச்சை பயத்த மாவு இருக்குல்ல, அந்த பயத்த மாவு தேய்ச்சி குளிக்கலாம். இதே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உசிலந்தூள் தேய்ச்சி குளிக்கலாம். இது மட்டும் இல்லாம தினமும் குளியலுக்கு நலங்கு மாவு பயன்படுத்தலாம். இந்த நலங்கு மாவு பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஜீரணம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம வியர்வை துர்நாற்றம் குறைய ஆரம்பிக்குது. மைண்டு ரொம்ப காம் ஆகுது. அந்த ஹோல் டேவும் நமக்கு ஒரு பிளசண்டா அந்த அரோமா நமக்கு அது கிடைச்சிட்டே இருக்கு. இதனாலதான் சித்தர்கள் இத சுத்த ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நலங்கு மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சந்தனம், பாசிப்பயிறு, வெட்டிவேறு, கோரைக்கிழங்கு, கார்போகி, பூலாங்கிழங்கு இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்து நம்ம அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெகுலரா குளிக்க வச்சுக்கலாம். பொதுவா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடி ஒரு மாதிரி பலம் இழந்திருக்க மாதிரி டயர்டா இருக்கும். ஆனா நம்ம பாடிக்கு தான் அப்படி ஃபீல் இருக்கும். மற்றபடி நம்ம பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இது எல்லா உறுப்புகளுக்கும்
பலத்தை அதிகப்படுத்தும் இந்த எண்ணெய் குளியல். பொதுவாகவே கிராமங்கள்ல சொல்லுவாங்க எண்ணெய் பிள்ளை தான் வண்ணப்பிள்ளை அப்படின்னு. ஸோ அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க குளிக்க அந்த கலர் கிடைச்சிடும், க்ளோயிங் கிடைக்கும். ஏன்னா தேஜஸ் ஆயிரும் உடம்பு. அதுக்கு காரணம் இது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ், உள்ள ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் நடக்குது. உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்குது. உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தான் நமக்கு ஆரோக்கியம் அதிகமாகுது. பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த தண்ணி வந்துட்டு வெந்நீரில் தான் குளிக்கணும். அது இதமான வெந்நீரில். இந்த வெந்நீர் எதெல்லாம் போட்டு காய்ச்சலாம் அப்படின்னா மா இலை, நெல்லி இலை இதுகளை போட்டு காய்ச்சி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது பிணி விலகும் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாம்பிராணி போடுற பழக்கத்தையும் வச்சுக்கலாம். சாம்பிராணி அப்படின்றது நாட்டு மருந்து கடையில வெண்குங்குளியம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வெண்குங்குளியத்தை வாங்கி பவுடர் பண்ணி வச்சு அதை நம்ம ரெகுலராகவே வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது போட்டுட்டு வரலாம். இந்த குங்குளியம் போட்டுட்டு வர்றதுனால கபம் சார்ந்த பிணிகளை வந்துட்டு இது போக்குது. சித்த மருத்துவத்துல பஞ்சகற்ப விதி அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இந்த முறைப்படி குளிக்கும் போது உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை பிணிகளும் விலகுது. இந்த பஞ்சகற்ப விதிப்படி குளிக்கும் போது பிணி விலகுறது மட்டும் இல்லாம பிணிய அணுக விடாம செய்யுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், மிளகு, கடுக்காய் தூள், நெல்லிப்பருப்பு, வேப்ப வித்து இது எல்லாத்தையுமே பசும்பால்ல அரைச்சு தலைக்கு தேய்ச்சி தலைமொழிகி வந்துட்டோம் அப்படின்னா இந்த பிணி எல்லாமே வந்துட்டு விலகி போயிடுது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போது நமக்கு அந்த உடலே வந்துட்டு டயர்டாகும் இல்லையா, டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த அளவு வந்துட்டு உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் வந்துட்டு க்ளீன் ஆகிட்டுருக்கு, கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரசசாதம் எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ரசசாதமும் பருப்பு துவையலும் வந்துட்டு பெஸ்ட்டு.